Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அம்மா 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 இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். நீங்க நான் டாடா எல்லாரும் வெளியில போறோம், சரியா? இல்ல வெண்பா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. நீ ஸ்கூல் லீவ் போட்ட, போர்ஷன் எல்லாம் போய்டுமே. அம்மா நான் லீவ் போட்டேம்மா. அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க. அம்மா ப்ளீஸ்மா, உங்க கூட போகணும் தான் நான் லீவே போட்டேன். சல்லோல. இல்ல வெண்பா, நான் வரல. மல்லி, அதான் வெண்பா கேக்குறான்ல, அவளுக்காக வச்சும் வரேன்னு சொல்லலாம்ல. அக்ரிமெண்ட்ல ஒன்னு எழுதி கையெழுத்து போட்டது மறந்துருச்சா இந்த மனுஷனுக்கு? மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாதான் புரியுமா என்ன? குழந்தை இருக்கா, அவ முன்னாடி அவ அப்பாவை அப்படி பேசினா குழந்தை பாவம்னு பார்த்தா ஒரேடியா துள்றாரு இந்த ஆளு. நான் வரல. மல்லி, வெண்பா, அட செல்லத்துக்கு என்னாச்சு? ஸ்கூலுக்கு போகணும்ல, வா. நீங்க வரமா? ஸ்கூலுக்குலாம் போகலையா? மேடமே என் போன் எடுத்து அவங்க மிஸ்ஸுக்கு லீவ்னு மெசேஜ் போட்டாங்க. ஓ, பின்னையே சோகமா இருக்கு. வெளியில போகணும்னு வெண்பா பிளான் போட்டா, மல்லி வரலன்னு சொன்னோனே இவ அப்செட் ஆயிட்டா. ஓஹோ, வெளியிலனா? அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல, ஜஸ்ட் போகலாம்னு யோசிச்சோம். மல்லி வரலன்னோனா அந்த பிளான் அப்படியே நிக்குது. ஓஹோ, சரி. மல்லி எங்க? மல்லி மாடியில துணி காய போட போயிருக்கா. சரி, நான் போய் பேசிட்டு வரட்டுமா? நீங்க அங்க போய் உட்காருங்க, சரியா? வெண்பா, பாட்டி பேசிட்டு வரட்டும், நாம அங்க போய் உட்காரலாம், வா. மல்லி, குழந்தை நீ வரணும்னு அக்ரிமெண்ட் மறந்துருச்சா உங்க பையனுக்கு? அக்ரிமெண்ட்ல குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும்னு தானமா இருக்கு. இப்ப நடிச்சிட்டு தானே இருக்க, இல்லன்னு சொல்லுங்க. அக்ரிமெண்ட் படி நீ அம்மாவா நடிக்கணும். குழந்தை வெளியில போகணுங்கிறா, ஒரு அம்மாவா அப்பாவோட நீ கூட போய் நடிக்க தானே வேணும். வீட்ல மட்டும்தான் நீ நடிக்கணும்னு அக்ரிமெண்ட்ல இல்லையேமா. பாயிண்ட் புடிச்சு பேசுறீங்களா? அவ என்ன வெறுக்கத்தானே செய்யணும். அவ ஆசைப்படுற மாதிரி கூட வரலன்னா தானே வெறுப்பா? உன் கடமை உணர்ச்சி தாங்கலமா. அத இவ்ளோ சீக்கிரம் செய்ய வேண்டாமே. முதல்ல அவ அம்மானா யாருன்னு உணரட்டும், அப்புறமா வெறுக்கட்டும். இத பாரு, இந்த பார்க்கு பீச் எல்லாம் வேணாம். கோயிலுக்கு போய் கடவுளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானேமா, எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். போ, துணி காய போட்டு வா. விஜய், ரெடி ஆயிட்ட போல இருக்கு. இன்னும் அவ ரெடி ஆகலையா? நீ ஆம்பளை, சட்டுன்னு ரெடி ஆயிடுவ. லேடிஸ் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல. அங்க பாருங்க, மல்லியம்மா வராங்க. டாடா, 3 பேரும் மேட்சிங் மேட்சிங் மேட்சிங். ஆமால, குடும்பத்துல இருக்கிற 3 பேரும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல கண்கொள்ளா காட்சின்னு சொல்லணும். மா, இந்த வேட்டிக்கு இந்த சட்டை மட்டும் தான் மேட்சா இருந்துச்சு, அதனாலதான் அதை போட்டு வந்தேன். எல்லாம் தானா அமையும். கலர் காம்பினேஷனை சொன்னப்பா. ஆமா ஆமா, எங்க காம்பினேஷன் குட் காம்பினேஷன். சரிம்மா, கிளம்பலாமா? ஏய், இரு இரு இரு, கொஞ்சம் இரு. என்னாச்சுமா? உங்க 3 பேரையும் பார்த்தா ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரஞ்சிதா, கொஞ்சம் உள்ள போய் உப்பு எடுத்துட்டு வா. அட போமா, இப்படியேவா அவங்கள அனுப்ப முடியும்? எத்தனை கொள்ளி கண்ணு பட்டிருக்கோம். சித்தி, பாட்டி சொல்றாங்களே, அப்ப எடுத்துட்டு வாங்க. மல்லி,
வெள்ளி குத்து விளக்க விளக்கி வச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்க. வீட்டுக்குள்ளேயே கண்ணு விழும்னா வெளியில நிறைய பேரோட கண்ணு படும்ல. ம். ம். ஆ, அம்மா, இது புடி. சேர்ந்து நில்லுங்க. பக்கத்துல வாங்க. சார் என்ன சாரி? இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இல்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ நிக்கிறாளே. துப்பு. நீ துப்பு. ரஞ்சிதா, இத போய் அடுப்புல போட்டுருமா. திருஷ்டி கழியிற சத்தம் இங்க கேட்கணும். இந்தா புடி புடிமா. மா முடிஞ்சதா? இப்போ வாட்ச் போலாமா? போலாம் வாங்க. டூ, புடி. ஜி, இல்லங்க. சரி வாங்க போலாம். ஹாய். ஹாய். ஏய் பாத்து பாத்து மெதுவா. அம்மா, நான் உங்க மடியில உட்காந்துக்கிறேன். அப்பா வண்டி ஓட்டட்டும். நம்ம ஜாலியா சன்ரூஃப் இறக்கி விட்டுட்டு போலாம். வெண்பா, நம்ம 2 பேரும் பின்னாடி உட்காரலாம். அவங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டோம். அதெல்லாம் இல்ல, நான் அம்மா கூட தான் உட்காருவேன். மா நீங்க வந்து வண்டியில இருங்கம்மா. இதா பேசிட்டு இருப்பா. ஏய் நில்லுங்க, இருங்க 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 இருங்க. என்ன என்ன நடக்குது இந்த வீட்ல? வீட்ல இருக்கிற மனுஷங்க கிட்ட ஒரு மரியாதைக்காகவாவது சொல்லிட்டு போக வேண்டாமா? போறப்ப எங்கப்பா போறேன்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போடமா? வெண்பா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. புள்ளைய எப்படி பேசுறதுக்கு சொல்லி வச்சிருக்கா பாரு. நாங்க கோயிலுக்கு போலான்னு கிளம்பணுமா. ஏன் அதை எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு என்னவா? எங்களை கூட்டிட்டு போனா அந்த கோயில நாங்க இருந்து ஓடி போயிடுமோ? ஏண்டா விஜய், கல்யாணம் முடிஞ்சு முறையா கோயிலுக்கு போறீங்க. கூட பிறந்தவள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு மனசே வரல உனக்கு. அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா. புது பொண்டாட்டி சொக்கு பொடி போட்டதுல அப்படியே மயங்கி போய் கிடப்பான் போல இருக்கு. போக போக எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள, இன்னைக்கு கோயில் ஏதோ விசேஷம் போல இருக்கு. கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன், நல்லா ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருந்துச்சு. கோயிலுக்கு நாங்களும் வர மாப்பிள. யோ, அவன்கிட்ட என்னையா வரட்டுமா போட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? நீ பேசாம இருயா. சொக்கு பொடினா என்னம்மா? ஏன் சித்தி, எதுக்கு இப்படி குழந்தை முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆ? ஓ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க மேலதான் குத்தமாமா. ஒரு பேச்சுக்காக உன் கூட பிறந்த ரத்தம் உன் அக்கா வான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு மனசு வரல? நல்லா மாறிட்டப்பா. இல்ல இல்ல இல்ல, மாத்திட்டாங்க. எங்க போய் சொல்றது? ஏய், அவங்க கூப்பிடலன்னா என்ன? கோயிலுக்கு தானே நாம போவோம், அவங்க போட்டோம். அம்மாடிமா, நீங்க போங்க உங்க கார்ல, நாங்க எங்க கார்ல வருவோம். ஐயோ, இந்த கும்பல் வேற வருதா? போச்சே, நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே. இந்த நேரம்னு பார்த்து இந்த அன்னபூரணி ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நேரா அவங்கள அங்க வர சொல்லிட வேண்டியதுதான். இவங்கள சமாளிக்க என்னால முடியாதுப்பா. அம்மா அம்மா வாங்க போலாம். போலாம் வா வெண்பா. வாங்கம்மா. பாட்டி. அவங்களுக்கு மட்டும் தான் போக தெரியுமா? நாமளும் பின்னாடியே போவோம். போங்க, ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க. கோயிலுக்கா போறீங்க? வருவோம் இல்ல.